Hello students, என்னுடைய பேரு சலீம். திங்கர்ஸ் ஹப் நீட் அண்ட் JEE அகாடமில இருந்து பேசுறோம். நீட் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் நீட் 2025 ஆஸ்பயர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருப்பீங்க. நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணன்னு தெரியும். அது இருந்தாதான் MBBSல சீட் கிடைக்கும்னு தெரியும். பட் நீட் அப்படின்ற ஒரு கோச்சிங் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் நிறைய பசங்களுக்கு இருக்கு. நாங்க இந்த ஃபீல்ட்ல மோர் தென் 7 இயர்ஸா இருக்கும். ஆல்மோஸ்ட் கன்சிஸ்டன்டா ஒரு 670+ ரிசல்ட்ஸ் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் எங்களுடைய ஹையஸ்ட் ரிசல்ட் 705. இப்போ இந்த இடத்துல we are feeling to do something good for the society. எப்படின்னா, எந்த பசங்களால இந்த மாதிரி கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அஃபோர்ட் பண்ண முடியாம இருக்கிற பசங்கனால அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுனால ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு உங்களுடைய கம்ப்ளீட் சப்போர்ட் தேவை. இதுக்காக நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ற ஒரு பேட்ச் தான் செயல். செயல் இஸ் நத்திங் பட் நீங்க ஒரு சக்சஸ் லீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செயல். நீங்க செயல்படணும். ஸோ இந்த பேட்சோடைய நேம் செயல். இந்த பேட்ச்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க நீட் 2025க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான மொத்த சொல்யூஷன்ஸ் இங்க கொடுக்கப்படும். ரைட்? ஃபைன். ஸோ லெட்ஸ் சே யார் எடுக்கலாம், யாருக்கு சார் இந்த கோர்ஸ்? நீங்க நீட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க. கன்சிடர் நீங்க 11th படிக்கிறீங்க, 12th படிக்கிறீங்க. மோஸ்ட்லி நீங்க 12th படிக்கிற பசங்களா இருக்கு எடுத்துக்கலாம். நீங்க 12th படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க பேரலரா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க. ஆல்சோ நீங்க நீட் எக்ஸாம் எழுதணும்னு ஆஸ்பயர் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பசங்களும் இந்த வீடியோஸ் இந்த செஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன், யார் யாரெல்லாம் நீட் 2024 அட்டன் பண்ணி அதுல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோர் உங்களுக்கு வராம, நான் ரிப்பீட் பண்ணோம் சார், பட் ஆனா ஒரு நல்ல கோச்சிங் சென்டர் தேடிட்டு இருக்கேன், எங்க வீட்டு பக்கத்துல இல்ல, என்னால அஃபோர்ட் பண்ண முடியல, நிறைய கோச்சிங் சென்டர்ஸ்ல ப்ராப்பரான கைடன்ஸ் இல்ல எனக்கு அங்க லைக் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்ல, செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்கு, சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கு, இப்படி யாரெல்லாம் யோசிச்சு அவங்க ரிப்பீட் பண்ணலாமா வேணாமான்னு இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸும் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச் எங்க நடக்கும், யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. பிகாஸ் கிளாஸஸ் உங்களுக்கு தமிழ்ல தான் இருக்கும். ஓகே. அண்ட் இதுல யாருமே பாத்தீங்கன்னா லைக் நார்த் இந்தியன் ஃபேக்கல்டிஸோ இல்ல தெலுங்கு ஸ்பீக்கிங் ஃபேக்கல்டிஸோ கிடையாது. எல்லாருமே நம்ம ஊர் ஃபேக்கல்டிஸ் தான். இதே மாதிரி தமிழ்ல உங்களுடைய கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். Now, this is the time to introduce our honorable faculties, those who are going to stay with you for the whole year. 2025 NEET exam May 4th நடக்க போகுது. அந்த எக்ஸாம் உடைய எண்ட் வரைக்கும் உங்க கூட இருந்து உங்களுடைய நீட் ப்ரிப்பரேஷனை உங்க கூடவே இருந்து அவங்க வந்து மோல்டு பண்ண போறாங்க. அந்த ஃபேக்கல்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் myself, என்னுடைய பேரு முகமது சலீம். நான் பயோ ஃபேக்கல்ட்டியா இருக்கேன். I am actually an IIT alumni. So I have completed my Masters in Biotechnology from IIT Madras, 2014 passed out batch. More than 8 to 9 years of experience எனக்கு இருக்கு பயாலஜி ஹேண்ட்லிங்ல. ஸோ பயோ ஆல்ரெடி பசங்க எல்லாருக்குமே ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான் சொல்லுவீங்க. பட் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் படி 2025 நீட் எக்ஸாம்ல பயோ உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க சான்சஸ் இருக்கு. பிகாஸ் பேஸ்ட் ஆன் த ட்ரெண்ட், நம்ம லாஸ்ட் 2-3 வருஷமா பார்க்கும்பொழுது அந்த ட்ரெண்ட்னால இந்த பாசிபிலிட்டி இருக்கு. கவலை வேணாம், லைக் ரெகுலரா இந்த செஷன்ஸ் நடக்கும். அண்ட் இந்த செஷன்ஸ் மூலமா உங்களுக்கு பயாலஜிக்கான ஒரு ஃபிட் சொல்யூஷனா நான் இருப்பேன். ஓகே. ஸோ இப்போ நம்மளுடைய ஃபேக்கல்டிஸ், ஸ்டார் ஃபேக்கல்டிஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம கெமிஸ்ட்ரில இருந்து போலாமா? ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு இன்ட்ரோடியூஸ் யுவர் கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்டி, மிஸ்ஸஸ் திஷா. எஸ், ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட பேர் திஷா. நான் உங்க கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்டி. நான் என்னோட மாஸ்டர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு 6 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ மோஸ்டா பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரினாலே பசங்க பயப்படுறாங்க. எனக்கு ஆர்கானிக் இருக்கு, இன்ஆர்கானிக் இருக்கு, பிசிக்கல் இருக்கு, நிறைய படிக்கணும். எஸ், இட் இஸ் ஈஸி, ரைட்? ஸோ நீங்க ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை எப்படி நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட படிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேட்ச்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. எப்படி ஈஸியா கெமிஸ்ட்ரியை புரிஞ்சு படிக்கலாம்னு சொல்லிட்டு நான் உங்களை சொல்லி கொடுக்க போறேன். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ. Okay, nice. Thank you so much, madam. And next is the time to introduce our most important faculty, Mr. Naveen sir, who is going to handle your physics. Yes, please, sir. Yes, hello students. So myself Naveen. நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ பீங் அன் இன்ஜினியர் ஃபார் தி பாஸ்ட் 6 years நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து JW ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் ஃபிசிக்ஸ். பொதுவாகவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் ட்ராபேக் ஃபிசிக்ஸ்ல என்னன்னா அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி. சரி, பீங் அன் இன்ஜினியர் நான் உங்களுக்கு கொடுக்குற அஷூரன்ஸ் என்னன்னா உங்களோட பேசிக்ஸை நான் ரொம்ப ஸ்ட்ராங் பண்றேன். பிசிக்ஸ்ல என்னால் சம் போட முடியுமா இல்லை என்னால் வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் முடியுமா நீங்க கவலையே பட வேண்டாம். என்னோட கிளாஸஸ்ல உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜோட ஈஸியா எல்லா சம்ஸையும் ஈஸியா புரிய வைக்க போறேன். பிளஸ் அது மூலியமா உங்களுக்கு பிசிக்ஸ் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டா மாறதுக்கு நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, நான் எதுவுமே வந்து பேச விரும்பல. as our batch says செயல காட்ட விரும்புறேன். Thank you. Okay, that's a nice introduction. Thank you, Naveen sir. So உங்களுடைய 3 மேஜர் ஃபேக்கல்டிஸ் நீங்க யாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணுவோம் ஃபாஸ்டா. பேட்சோடைய டீடைல்ஸை கிளியரா சொல்லிடுறேன். பேட்ச் நேம் என்னன்றது ஆல்ரெடி தெரியும், செயல். ஸோ செயல்பட விருப்பமா இருக்கிற எல்லா பசங்களுக்கும் இந்த பேட்ச், ரைட்? ஸோ பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9th June, தட் இஸ் லைக் கமிங் சண்டே உங்களுக்கு இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச்ல 2 செஷன் நடக்கும், லைக் எய்தர் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆர் பயோகெமிஸ்ட்ரி ஆர் பயோபிசிக்ஸ். இந்த மாதிரி லைக் உங்களுக்கு ஷெடியூல் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் 2 செஷன்ஸ் நடக்கும். ஒரு செஷனும் நியர்லி 1 இருந்து 1.5 hour வரைக்கும் இருக்கும், ரைட்? அண்ட் மோர் ஓவர் ஒன்ஸ் அந்த கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் அந்த கிளாஸ்க்கான PDF நோட்ஸ் உங்களுக்கு டெலிகிராம்ல வந்துடும். ஸோ இட் இஸ் லைக் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ரைட்? ஸோ திஸ் இஸ் அவர் பேட்ச் டீடைல்ஸ். ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ரெகுலரா இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட் நோட்டிபிகேஷன் எல்லாமே தெரியணும் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பை சப்ஸ்கிரைபிங். அண்ட் மோர் ஓவர் கிளாஸஸ் எல்லாமே யூடியூப்ல தான் நடக்கும், பப்ளிக்கா தான் நடக்கும். ஸோ இட் இஸ் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட், ரைட்? ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, அகைன் கொஸ்டின் வருது, சார் இது ஃப்ரீயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. லைக் செஷன்ஸ் எல்லாமே யூடியூப்ல தான் நடக்கும். அண்ட் இதோடைய செஷன் முடிஞ்சு PDF நோட்ஸ் சொல்ற பாத்தீங்களா, அது உங்களுக்கு டெலிகிராம்ல கொடுத்துருவோம். சார் எனக்கு நோட்ஸ் மட்டும் போதாது சார், நாங்க ஒரு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம், அந்த மெட்டீரியல்ஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா லைக் there will be a correlation, right? ஸோ அந்த காரிலேஷன் வேணும் அப்படின்னா you can also purchase our materials. ஸோ மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், ஒரு கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் டெஸ்டா இருக்கட்டும், DPPஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சேர்த்து we are not charging nearly like ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூஷனோட சார்ஜஸ்லாம் கிடையாது. 75,000 மினிமம். ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன் நீட் ரிப்பீட் பண்றீங்க இல்ல நீட்டோடைய 11th and 12th கோர்ஸ் பண்றீங்கன்னா 75,000 they are charging. ஸோ எங்களுக்கு இது யாருக்கெல்லாம் அன்அஃபோர்டபுளா இருக்கோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக we are planning to give this at just ₹3,999. ஸோ 4,000 ரூபாய். ஓகே, ஸோ இந்த 4,000 ரூபாய் நீங்க வந்து சடனா நீங்க கொடுக்கணும் தேவையில்லை, பே பண்ணணும் தேவையில்லை. ஜஸ்ட் பாருங்க, செஷன்ஸ் ரெகுலரா பாருங்க, எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இஃப் யூ ஃபீல் லைக் திஸ் செஷன் இஸ் worth of doing this அப்படின்னா மட்டும் இந்த செஷன்ல நீங்க பே பண்ணி உங்களுடைய மெட்டீரியல்ஸ் அண்ட் உங்களுடைய டெஸ்ட் சீரீஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்ச அப்புறமும் உங்களுக்கு ரேங்கிங்ஸ் கண்டிப்பா நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் within 1 day. Okay, this is my word. Within 1 day ஒரு டெஸ்ட் சீரிஸ்க்கான ரிசல்ட்ஸ் நாங்க ரேங்கிங் ரிலீஸ் பண்ணுவோம். சோ அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும் எங்க நீங்க உங்களுடைய ஸ்டாண்ட் எங்க இருக்கு, how you are preparing, are you in a proper way. சோ எல்லாத்தையுமே நீங்க கம்பல்சரி நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். Fine. So அவ்வளவுதான் guys. Like thank you for staying till now and we all are like waiting to move ahead. So in the classes 9th தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகும். So who are all the faculties? Disha madam is going to be with us and Naveen sir is going to be with us. So நம்ம 3 பேரும் சேர்ந்து இங்க நமக்காக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தி பெஸ்டா கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் இயர் நீட் 2025 ரிசல்ட்ஸ்ல மெஜாரிட்டி நம்ம பசங்க ரிசல்ட் 720 out of 720 கொடுக்கணும்ன்றது என்னுடைய விஷ், எங்களுடைய விஷ், ஈவன் உங்களுடைய விஷ். Thank you so much. Stay tuned guys and we all will meet on June 9th. Thank you so much.